Hi friends, welcome to Chitra Sambat channel. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. விவசாயத்தை பற்றி தான். அம்மா வந்து கொட்டாவண்டை என்ன பண்ணிகிட்ருக்கான்னு போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ தான் வந்து பால் கறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாயங்காலம் 4 மணி ஆகுது. இப்போது 4:30 மணிக்கு வந்து பால் கறப்போம். சரி, வீட்டில் வந்து இப்போ தான் நாங்கள் வந்து கொட்டாவண்டை வந்து போயிட்டுருக்கோம். மாட்டு கொட்டாவண்டை வாங்க அம்மா போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நாற்று விட்டு காமிச்சிருப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாற்று எல்லாம் வந்து எடுத்து நம்ம நடவு செஞ்சிட்டோம். இதில் வந்து சோளம் அரைச்சிருக்காங்க, மாட்டு தீவனம். அது வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நமக்கு வந்து மாட்டுக்கு வந்து நம்ம வந்து அறுத்து போடலாம். இப்போ வந்து சின்னதாக இருக்குது, சரியாக வரல ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா சோளம் விட்டுட்டு உடனே தண்ணி பாய வச்சிட்டார் அப்பா. அதாச்சும் இதுமாரி தீவனம் குச்சி நடலான்னுட்டு இங்கே பாருங்கள், குடிச்சு நட்டுருக்காங்களா, அதுலேருந்து வந்திருக்கு பாருங்கள். அதனால் சரியாக வரல. சரி, குச்சி நட்டுருக்காங்க, பார்ப்போம். அதை ஏதாச்சும் மருந்து போட்டு வர வச்சுருவாங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து வந்திருக்கணும், ஃபுல்லுமே கம்மியாக தான் வந்திருக்கு. இதுதான் எங்கள் கொட்டாவண்டை போகிற வழி. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து அதுக்குள்ளேயே ஆடு வந்து அவுத்து விட்ருக்காங்க கொட்டாவண்டிருந்து. அம்மா வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுக்கு வந்து கஞ்சி காய்ச்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து கொட்டாவண்டையே வந்து மாட்டுக்கு வந்து கஞ்சி காய்ச்சிருவோம். அது வந்து சாயங்காலம் வந்து ஒரு 6 மணி போல் நைட்டுக்கு மாட்டுக்கு தண்ணி வைக்கிறப்போ இந்த கஞ்சி எல்லாம் சேர்த்து தண்ணி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், 6 மணி இல்லை 7 மணிக்கு வச்சுட்டு நைட்டு ஃபுல்லும் வந்து வெக்கில் போட்டு நாங்கள் அவ்வளோதான் கட்டி வச்சுருவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் வெக்கி போகிறத விட இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுது நம்மளுக்கு வந்து. ஏன்னா ஆள் வரல, அதனால் வந்து மிஷின் வச்சு வந்து வெக்கில் வந்து கட்டிட்டு இது ஒரு நாளைக்கு ஒரு சமம் வந்து ஒரு நாளைக்கு சரியாக போடும், இல்லை ஒரு 2 நாளைக்கு நம்ம புல் எல்லாம் போட்டோன்னா 2 நாளைக்கு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி போட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மழையில் வச்சா ஃபுல்லுமே வேஸ்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து வெக்கில் இருக்குது, இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதேமாரி வெக்கில் வந்து நாங்கள் போட்டது. அதை வந்து பாருங்கள், தார்பாய் போட்டு மூடி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக அழகாக ஒரு ரோஸ் வந்திருக்கு. இங்கே வந்து நாங்கள் வந்து ரோஸ் செடி வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்து இது பத்திரமா வந்து மாங்காய் கன்று வந்து இந்த மாதிரி துணி வச்சு சுற்றி விட்டுருக்கார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கடாருங்கன்னு சொல்லுவாங்க, அந்த கன்று இருக்குது. அப்புறம் வந்து இது உள்ள மாங்காய் கன்று இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து என்ன கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அதுதான். அம்மா போனாங்க இல்லையா, இங்கே பாருங்கள் ஆடு வந்து எங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டிங்க எல்லாம் வந்து அங்கே மேய்ஞ்சிட்ருக்கேன். இதுதான் வந்து நடவு செஞ்சுது. நான் வந்து அப்போ வந்து ஊருக்கு போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வந்து உங்களுக்கு வந்து நடவு எப்படி செய்கிறாங்கன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். நடவு செஞ்சுருக்காங்க. அந்த கழனிலேருந்து இந்த கழனிக்கு தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருது. இந்த மலை ஓரத்தில் இருந்தாலே இது ஒரு ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மண் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இல்லை, மணங்கால் மண்ணுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் லைட்டாக மணல் மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி எல்லாம் வந்து இந்தமாரி லீக் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இந்தமாரி லீக் ஆகி ஃபுல்லு இது வந்து விரப்புன்னு சொல்லுவோம். இந்த விரப்பு ஃபுல்லுமே வந்து நமக்கு வந்து கீழே வந்து இந்த பயிரில் ஒரு வட்டமாக வந்து ஃபுல்லு இந்த விரப்பு வந்து சாஞ்சிரும். மறுபடியும் ஒரு 2 ஆள் வச்சு அப்பா நாங்கள் எல்லாருமே வந்து இந்த விரப்பை எடுத்து நம்ம கட்டுறதுக்கே நமக்கு வந்து சரியாக இருக்கும். அங்கே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஆடெல்லாம் வந்து கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இந்த தென்னங்கன்று எல்லாம் மாடு ஆடு எல்லாமே விட்டு அந்த மாதிரி மேய வச்சுருக்கோம் நாங்கள். வரோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்ம அங்கேயே போயிடலாம். எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இவங்க தான் எங்கள் அம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.